வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி போக்கோ X6 சீரிஸ் யூசர்ஸ் எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். X6 யூசர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. X6 Pro யூசர்ஸ் இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறாங்க. F6க்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணவங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போ F7க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வருஷமாக அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. X7 Pro ரெண்டுமே வந்திருக்கு. இன்வைட் வந்திருக்கு. இன்வைட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? யுவர் டிக்கெட் டு எக்ஸீட் லிமிட்ஸ். யாருங்கானு விடுறீங்கானு ரீலு அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ரீலு அனுப்பியிருக்காங்க. பின்னாடி அக்ஷய்குமார் பிராண்ட் அம்பாசிடர். அப்படியா? இங்கே ஆர் யூ ரெடி டு பிரேக் பவுண்டரிஸ்? ஆர் யூ வில்லிங் டு கோ ஆல் இன் அண்ட் வாட்ச் ஆல் லிமிட்ஸ் ஃபேட்? All it takes is action-driven madness. All it takes to have it all for one exceed limits. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே பில்டப்பாக இருக்குங்க. அதாவது நிஜமாவே போக்கோ சீரிஸ் வந்து மாஸ் தான். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டைமில் அப்படி கொஞ்சம் தமாசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில டிவைஸ் அதில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெண்டு டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து X7. இதுதாங்க மாசாக இருக்குது. இது X7 லுக்லையா? இன்னொன்று X7 Pro. ஸோ X7 Pro வந்து பர்ஃபார்மன்ஸ் சீரிஸு, யாரெல்லாம் கேமிங்காக வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான டிவைஸு. இன்னொன்று வந்து மீடியா சென்ட்ரிக்கான ஒரு போக்கோ டிவைஸு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பற்றி பாக்ஸில் என்ன இருக்குது ப்ளஸ் சும்மா ஒரு பேசிக் இனிஷியல் இம்ப்ரெஷன் அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதே தான் X7 பார்ப்போம். X7 நம்ம கிட்ட இருக்குது போக்கோ எல்லோ 8/256. ஸோ 8/128 இருக்குது. எம்ஆர்பி வந்து 28,000 போட்டிருக்கு. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 0.931. ஓகே. பாடி சார் வந்து 0.834. சூப்பரே. பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன். MediaTek Dimensity 7300 அல்ட்ரா இங்கே பார்த்த மாதிரியே இருக்குமே. அது கொஞ்சம் ஜோக்கு தான். Redmi Note 14 Pro அதே தான். ஸோ 120Hz 3D curved AMOLED டிஸ்பிளே 1.5K டிஸ்பிளே இருக்கு. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஆப்டிகல் தான். அல்ட்ராசானிக்லாம் இந்த பிரைஸ்ல எதிர்பார்க்காதீங்க. ஓகே. ஃபிளாக்ஷிப் IP68 ப்ரொடெக்ஷன், வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், 50 MP ட்ரிபிள் கேமரா வித் OS. IP69 இருக்குல்ல, 68 தான் போட்டுருக்காங்களா பாக்ஸ்? அது 69 இருக்கு, ஆனா ரேட்டட் கிடையாது. சர்டிஃபிகேஷன் வாங்கல. சோனி லிட்டியா சென்சார் இருக்கு. அது தவிர ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. 20 MP செல்ஃபி, 2 MP மேக்ரோவும் இருக்கு. அப்புறம் 20 MP செல்ஃபி இருக்கு. Gorilla Glass 6 3 கேமரா இல்ல? ஆமா. Gorilla Glass 6 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு. 5500 mAh பேட்டரி. பாக்ஸ்ல வந்து 45 வாட் இருக்கு. டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹாப்டிக்ஸ். அவங்க எக்ஸ் ஹாப்டிக்ஸ். இவங்க பாரு, அவங்க ஓ ஹாப்டிக்ஸ், இவங்க எக்ஸ் ஹாப்டிக்ஸ்னு சொல்லலாமா? HyperOS. ஸோ இது வந்து HyperOS, இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் ரன் ஆகுது. ஆனால் இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து HyperOS 2 ரன் ஆகுதுங்க. HyperOS 2 சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த பிளர் கிரேடியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். பாக்ஸில் வந்து ஃபோனை தவிர ஃபோனோட டிசைன், ஃபோன் சூப்பராக இருக்குது. அது வந்து தங்க கலரில் அந்த போக்கோ அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. கேமரா ரிங் வந்து நார்மலாக 14 ப்ரோவில் இப்படி இருக்காதுங்க. இதில் வந்து கோல்டு கலர் ரிங் எல்லாம் வருது. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. அந்த லெதர் ஃபினிஷ். அதுவும் வந்து டியூவல் டோன் yellow with black. இதுதான் கேஸ். ஸோ பேசிக் டிபிஓ கேஸ். அதே மாதிரி ரெட்மில. ஆமாம், இதேதான் அவனே தான் சார், அவனே தான். 45 வாட். அது ஆக்சுவலாக 67லேருந்து டவுன் கிரேட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் 45 வாட்டு சாம்சங் ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. மொத்தம் டிவைஸ் பார்த்தீங்கல்ல, கூட வர டிபிஓ கேஸ் இதுதான். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பிரிக்காதீங்க. இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க. மொக்க வாங்கிருச்சுன்னா அதுக்கப்புறமா வேற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாற்றிக்கோங்க. எனக்கு கர்வ்டு ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கே பளபளன்னு இருக்கு. ஏன் வச்சு இது எப்படியும் ஒரு 22,500 இல்லாட்டி 22,999 வருமா? ஒரு 2000 வித்தியாசம் வருமா? வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதாங்க கர்வ்டு ஸ்க்ரீனு. ரைட் சைடு வந்து வால்யூம் லாக்கரு, பவர் பட்டனு. பாட்டமில் வந்து டுவல் சிம் ஸ்லாட்டு. பிளாஸ்டிக் ஃப்ரேம்னால கட் அவுட் பார்க்கல. ஆமாம். ஸோ ஸ்பீக்கரு, டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. IR பிளாஸ்டர். இது என்னது? இன்னொரு மைக்கு. இங்கே வந்து இது இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஓகே. லிட்டியா 600 இருக்கு. இதை தவிர வந்து நெபுலா அந்த க்ரீனு, அப்புறம் அந்த பிளாக் கலர். பட் இந்த எல்லோ நல்லா இருக்கு. எல்லோ வித் பிளாக் வந்து இதுக்கும் எல்லோ கொடுத்தா நல்லா இருக்கும். இது வந்து அது வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குங்க. என்ன கலர் இருக்கு வச்சு இதில் ஸ்பெஷல்? அதே அந்த எல்லோ பிளாக். அது லெதரா? லெதர் மாதிரி தெரியல. அது வித்தியாசமா இருக்கு. அது கோடு இருக்கு. லெதர் மாதிரி தெரியல. ஸோ இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா 33,999 போட்டிருக்கு. ஓகே. அப்போ இது அனைவரும் 30,000க்கு வரும். 130. ஆனால் இதில் நிறைய மாடல் இருக்குல்ல. ஆமாம். 12/256, 8/256 இருக்கும். 12/256, 12/512 கூட இருக்கு. ஆமாம். டாப் எண்ட் போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட சார் வேல்யூ வந்து 0.876, 0.773. ஓகே. செம.
இதுல பாக்ஸ்ல வந்து 90 வாட்டா? இது பாருங்க போட்டுருக்கா 8400 LPDR 5X UFS 4.0. சூப்பர் சூப்பர் டாப் 1.5K AMOLED. ஆனா அந்த ஃபிளாட் அது வந்து கர்வ்டு, இது வந்து ஃபிளாட். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் அதுல ஃபிளாட் கொடுத்துட்டு அதுல இது கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கேமிங் சென்ட்ரிக் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் யோசிச்சு பாத்தியா நீ? பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் இந்த பட்ஜெட்ல இருக்கிற டிவைஸ் இவனுங்க இதுக்கு முன்னாடி விட்டதும் இதே மாதிரி தான் விட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபிளாட்டா தான் விட்டுட்டு இருக்காங்க. X6 Pro அப்படி தான் இருந்தது. X6 Pro F6 ஒரே மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கு. சோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் அப்படினு சொல்றாங்க. அதனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி விட்டோம். சோ கேமர்ஸ்க்கு வந்து கர்வ்டோட ஃபிளாட் அப்டேட் அப்ப இதுக்கு எப்படி வரும்? ஏன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 அப்ப இது எட்ஜா 3+4 தான். அப்ப இதுக்கு மட்டும் அப்ப என்ன வரும்னா 3 years ன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 3 OS ன்னு சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. பாத்துக்கோங்க. அந்த 1+3+8 வரை இப்ப புதுசா சுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து சைனா குளோபலுக்கு தெரியல இன்னும் சொல்லல. சோ இது வந்து 50 MP டுவல் கேமரா. இதுல 2 MP கிடையாது. வெறும் 50 MP 8 MP அல்ட்ரா வைட் 20 MP செல்ஃபி. அதே மாதிரி IP68 போட்டுருக்கு. இல்ல Gorilla Glass 7i அதுல வந்து Victus 2 அதுல Victus 2 அதுல வந்து பெஸ்ட். மேபி அந்த கர்வ்டுனால இன்னும் ப்ரொடெக்ஷன் அதிகமா தேவைப்படும்னு வெச்சிருக்கலாம். சோ பேட்டரி குளோபல்ல வந்து 6000, இந்தியாக்கு வந்து 6550. அது தவிர 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே தான் Dolby Vision, Dolby Atmos, stereo speakers, NFC. இதுல NFC போட்டுருக்கு, அதுல வந்து போடலாம். HyperOS 2 போடுங்க. HyperOS 2 போடுங்க. நீ எப்படியே ஆன் பண்ணி காட்டுறதுல தான் இருக்கு. சரி அப்படியே பாக்ஸ் வந்து Obsidian Black. ஓகே. இதுக்கும் அந்த yellow கலர் பிளஸ் இந்த கலர். பாக்ஸ்ல அதே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான். சார்ஜர் மட்டும் வேற இருக்கு. சார்ஜரை மட்டும் காட்டு. அது பழைய அது எந்த ஸ்டைல் ஆஃப் 90 வாட் சார்ஜிங் டெக்னு பார்க்கணும். ஓகே. கேஸ் அதே TPU கேஸ் தாங்க. அதே கேஸ் தான். ரைட். grip இந்த மாதிரியான விஷயங்கள் 90 வாட். ஓகே. ஆனா அந்த 120 வாட் பிரேக் எப்படி இருக்கும்ல? லேப்டாப் சார்ஜர் மாதிரி இருக்கும். ஆமா. அதே மாதிரி டைப் A டைப் C. ஓகே. ஏ இமேஜ் இதுல என்னலாம் இருக்கு? PWM dimming இருக்கு. MEMC இருக்கு. MEMC HDR enhancement 1+13 ல இருக்குல? சூப்பர் ரெசல்யூஷன். அதுல கூட MEMC பத்த மாதிரி ஞாபகம் இல்ல. இல்ல அட பாவிலா 30000 ரூபாய்க்கு MEMC. கொஞ்சம் பழைய படம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு நிஜமாவே. பழைய பிரிண்ட் எல்லாம் இப்போ பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது MEMC இருந்தா. ஓகே. என்னது AI ஃபீச்சர்ஸ்லாம் இதுல புதுசா HyperOSல இருக்கு. அந்த சைடு பார், ஸ்மார்ட் பார் இதெல்லாம் அதுலயே இருக்கோ? HyperOS 1லயே இருக்கோ? இல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு வித்தியாசமா இருக்கும். ஹோம் ஸ்கிரீன் ப்ளஸ் கிளிப்போர்டு நோட்டிஃபிகேஷன் அபவுட்ல போனா தெரியும். இந்த HyperOS 2 இந்த blur இருக்குல, இந்த blur எஃபெக்ட் வந்து HyperOS 2 எக்ஸ்க்ளூசிவ். கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயுமே blur நல்லா இருக்கும் HyperOS 2ல. வர்ச்சுவல் RAM தேவையா? எதுக்கு? அது தேவையில்லாத ஆணி. அது தேவையில்லாத ஆணியை வந்து அடக்கி வச்சிடுறது பெட்டர். டிவைஸ் பார்க்க நச்சுன்னு இருக்கு. டிஸ்பிளே பெசல்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்மாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி ப்ரொடெக்ஷன் இவங்களும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பேட்டரி அல்ட்ரா வைட் 1 பிரைமரி 2x அதுலேயே ஜூம் 10 வரைக்கும் இருக்கு. 10x. ஓகே ரைட்டு. வீடியோ 4K 60 வரைக்கும் இருக்கு. பரவாயில்லையே. ஃப்ரண்ட்ல 1080p தான் இருக்கும். ஆமாம். சோகம் 1080p 30 fps தான் ஃப்ரண்ட்ல. இதெல்லாம் ப்ரோ மோடு, டாக்குமெண்ட், வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரைட், நைட்டு, மோர் ஆப்ஷன்ல டிபி, பேனோரமா அதெல்லாம் பழசு தான். லாங் எக்ஸ்போஷர் அவ்வளோதான். எடிட் கொடுத்தா நம்ம வந்து கீழே எடுத்து இழுத்துக்கலாம் அவ்வளோதான். லுக்கையும் லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக இந்த UI 2ல இதெல்லாம் வந்திருக்கோ இல்லை இதுலேயே HyperOS 1ல இதெல்லாம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இங்கே பேர் வச்சு இந்த பேர் எப்படி நார்மலாக இருக்கிறது. ஆமாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா? அதான் இப்போ நல்லா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. பார்க்கலாம் டே டு டே யூஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது இந்த டிவைஸ்னு. ஸோ இதாங்க இப்போ நம்ம இதோட டிஸ்பிளேயும் ஸ்பீக்கரையும் மட்டும் பார்த்துடலாம். மீதி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ரிவ்யூவில் பார்க்கலாம். HDR பிளேபேக் 4K ப்ளே ஆகுது. 8400 அல்ட்ரா கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஆப்வியஸ்லி ஃப்ளாட்டாக இருந்தாலும் என்னோட இதாக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல பேனல். இந்த ஃப்ளாட் வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது தேவைன்னா டப்புன்னு மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். டால்பி விஷன் கூட இருக்குன்னு போட்டிருக்கு. பெசல்ஸ் வந்து மேலே டாப்பில் ரொம்ப மினிமலாகவும் பாட்டமில் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. டாப்பில் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஓகே. கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் கார்டெலாம் இருக்கிறனால நம்ம இந்த எவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ண முடியாதுங்க. பாட்டம் தான் நல்ல லவுடாக இருக்கு.
ஆனால் அந்த பேஸ் டீப்பாக இல்லை பற்றி சார் மிட் ரேஞ்சில் வந்து அந்த டீப் ஃபீல் வரவே மாட்டேங்குது அவ்வளோவா, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது. மிட்ஸும் ஹையும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர பேஸ் டீப்பாக இருக்கவே மாட்டேங்குது. அது இருக்கணும்னா பட்ஜெட் ஹையை ரொம்ப ஏற்றி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த கீபோர்டு ஒரு மொக்க இது ஜீபோர்டா இல்லாட்டி நார்மல் கீபோர்டா வச்சா? அந்த அதில் இருக்கிற கீபோர்ட் தான் நினைக்கிறேன். இது மொக்க கீபோர்டு வச்சா? அஃபிஷியல் கீபோர்ட். ஜீபோர்ட் போடேன். அப்படியே பேக் வச்சு இப்போ சர்ச் கொடுத்து பாரு வச்சு இப்போ இதில் டைப் பண்ணேன் தெரியா இருக்கும். அது மொக்க கீபோர்டு வச்சு இதுதான் மாஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஷோமி ஃபோன் போக்கோ ஃபோன்லாம் வச்சுருக்கீங்களோ ஜீபோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாப்டிக் ஃபீட்பேக் குவாலிட்டியாக இருக்கும். ரைட்டு. ஸோ தலைவன் ஒரு பக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி ரொம்ப பார்க்கணுன்னு இல்லை, பேசிக்காக நம்ம பார்க்கலாம். அந்த எல்லோ கலர் டிவைஸ் இதில் பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஐஆர் பிளாஸ்ட் இதில் தனியாக டார்ச் லைட் மாதிரி தெரியுதுரா? ஆமாம். மற்றபடி அதே மற்ற எல்லாமே அதே தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு எனக்கு போக்கோ F6 மாதிரி இருக்குது. என்ன அதோட கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அந்த எல்லோ கலர்லாம் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், லுக்காக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் அப்படியே லைட்டாக அந்த டிஸ்பிளேயும் ஸ்பீக்கரையும் மட்டும் காட்ட வச்சா, மற்றபடி மீதிலாம் காட்டணும் அவசியம் இல்லை. ஹைப்ரோவைஸ் ஃபோனில் வேறு இருக்குது, நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம் மீதிலாம். அபவுட் ஃபோன் இருக்கும் ஹைப்ரோவைஸ் 1 ஃபிங்கர் பிரிண்ட். இதில் வந்து எங்கே அந்த 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 இது இல்லை பாருங்க, தனியாக ஒன்று இன்டர் கனெக்டிவிட்டியா? ஆமாம், அது எதுவும் இருந்துச்சு. அது இதுலேயும் பேட்ரி இது காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்பர் ஆஃப் சார்ஜஸ், டெம்பரேச்சரு இது காட்டல பாருங்கள், ஹெல்த்து. ஆமாம், அதில் வந்து ஹெல்த் அது ஹைப்ரோவைஸ் 2ல தான் வரும். பேட்டரி ஹெல்த் எக்ஸலண்ட் தான் போட்டிருக்கு. அது ஹைப்ரோவைஸ் 2ல வந்து சைக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே. இது கூடிய சீக்கிரம் ஹைப்ரோவைஸ் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்னு சொல்லலாமா? வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இப்போ டிஸ்பிளேயும் அப்படியே ஸ்பீக்கரையும் மட்டும் பார்ப்போம். 7300 அல்ட்ரா 4K ப்ளேபேக் கொஞ்சம் திணறும்னு நினைக்கிறேன். அப்படியா? ரெட்மி தானேச்சா? அது எப்பயுமே கொஞ்சம் ப்ராசஸிங்கில் திணறக்கூடிய ப்ராசஸர் தான் 7300. மாறிச்சு. திணறுதா? இது வரைக்கும் அதுவும் திணறல. லோட் ஆகுது. லோட்லாம் ஆயிடுச்சு, ஆனால் ஓரளவுக்கு சமாளிக்குது. HDR வந்து லைட்டாக எக்ஸ்போஷர் பச்சக்குன்னு மாறுது, அந்த ஸ்கையோட எக்ஸ்போஷர் எல்லாமே பார்க்குறதுக்கு இதுதான் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது கவுட் பண்ணலனால. அதான் இது வந்து சப்ஜெக்டிவ் ஏரியா. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபோன் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அச்சு தூக்கு. அதோட இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் க்ளவுடா இருக்கியா? ஆமாம் சார், என்ன சார் பண்ணியிருக்கீங்க? அதில் டால்பி அட்மாஸ்லாம் போட்டு பில்டப்லாம் கொடுத்துருந்தீங்க. இதுலேயும் இருக்குது டால்பி. இது ஆக்டிவேட், ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கு ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த எடிட் ட்ரையல் கொடுத்தா வரும். எடிட் கொடுத்தா கீழே இருக்கும் பாரு. அதான் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணிங்களா? அதில் ஆட் பண்ண எல்லாத்தையும் மேலே டிக்கு ஆனில் தான் இருக்குது. அதான் இது ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த டாப்பே கொஞ்சம் லவுடாக இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறது வச்சா தெரியல. அவங்க தான் இது வந்து கேமிங்காக, அது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் விளையாடுறதுக்காக. இது ஸ்பீக்கர்லேயே நீங்கள் கேண்டி கிரஷ் ஆடுறதுக்காகங்க, அதனால தான். ஸோ இதுலேயும் வந்து அதே. ஆனால் இதில் இந்த 1x கேமரா கேப்பபிலிட்டிஸ் வந்து அது அளவுக்கு கொஞ்சம் ரெண்டும் ஒரே சென்சார் தான். அது 10x தான்டா போச்சு, இது என்ன 20x போகுது? அப்படியா? ஆனால் ஒரே சென்சார் தானே ரெண்டும். சார் என்ன சார், f1.5 அப்பர்ச்சரு. இதில் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு யூஏ. 1க்கும் 2க்கும் யூஏ டிஃபரன்ஸே இல்லையா? சாரே அதெல்லாம் இருக்கட்டும் சார். என்ன நீங்கள் 20x கொண்டு போறீங்க? 30 தான் இருக்குது. ஆமாம், ஃப்ரண்ட்டில் 1080p தான் இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ 20x வரைக்கும் ஜூம் போகிற, அதில் ஜூமே போகல. என்னது இது? இதெல்லாம் நியாயமா? 1080p 30 இதெல்லாம் நியாயமான்னு கேட்குறேன் நான். பொறு, நான் அதை காட்டுறேன் பாரு. இங்கே பாரு. ஐயா வீடியோவில் ஏய் என்னடா இது பித்தலாட்டம்? அப்போ ஹைப்ரோவைஸ் 2 வந்ததுக்கப்புறம் அதுலேயும் தூக்கிடுவீங்களா? ஐயோ சரி ஓகே. சென்சார் வந்து அதில் கொஞ்சம் வீக்கு போலங்க. ரெண்டும் ஒரே தெரியுதுடா சொல்கிறது. வாண்டடா 10x நாங்களா அதுக்கு. ஏங்க ரியர் கேமராவில் 4K சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கோங்க. நானும் விக்கியும் அப்படியே பொறுமையாக பேசிட்டு போகிறோம். எதிர்காலம் என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுது போக்கோ, அதேமாதிரி சிஎம்எஃப் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய காம்படிஷன் எந்த அளவுக்கு வைரல் ஆக போகுது. நாங்கள் தாங்க வின்னு. அப்படியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 4K 30 fps ஜூம் பண்ணுறேன்டா. 6x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. ஸ்டெபிலைசேஷன் ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க.
நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தெரியுதா சிஎம்எஃப் அளவுக்கு இல்லை, அதனால தான் நல்லா இருக்கு. கேமராவில் 1080p 30 fps எவ்வளோ ஜாலியாக வராம பாருங்க. அது ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது பாருங்க. அங்கே இருங்க பா, ஏய் மேசிவியா எங்காலு அந்த பர்ஸ், இந்த இங்கே புஸ் அந்த மாதிரி இந்த ரைட்டு. சரி, அது மொத்தம் ஒன்று மட்டும் உறுதிங்க, உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ நீங்கள் வாங்கலாம். இல்லைங்க நான் போக்கோ பிராண்டிங்கில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து X7 வாங்கிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது லுக்கெல்லாம். பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சா இப்போதைக்கு 30K கீழே வேணும்னா X7 ப்ரோ. வெயிட் பண்ணிங்கன்னா 35K கீழே F7 வரும்னு ஆசைப்படுறோம். 8s Eliteன்னு வேறு சொல்கிறாங்க, காஸ்ட்லியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறது பெட்டர். பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டர்போ 4 எப்படி இருந்தது, நல்லா இருந்தது இல்லை. டர்போ 4 ப்ரோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட்டுங்க, ஸோ விலை கம்மியாக தான் வரும். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். கண்டிப்பாக ரெட்மி கம்பேர் பண்ணும்போது வந்து போக்கோ வந்து எப்பயுமே அண்டர்கட் தான் பண்ணுவானுங்க. ஆமாம். ஸோ ரெட்மி அந்த நோட் 14 ப்ரோவோட வந்து X7 வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக. அதை விட அந்த புது போக்கோ டிசைன் வேறு இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். நல்லா இருக்குது ரெட்மி கம்பேர் பண்ணும்போது. அது நல்லா இருக்குது. அது ரெட்மியோட வந்து லுக் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது. அந்த லெதர்னால என்ன ஆகுதுன்னா கிரிப்பு சூப்பராக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப் ஆட் ஆகுது. சரிங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், X7 அண்ட் X7 ப்ரோ மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆனால் தயவு செய்து எதுக்காக இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு இப்படி டவுட் கேட்டாதீங்க. அவங்களும் கடை ஒன்று திறந்துருக்காங்க, அந்த கடையில் ஒரு சில சரக்கு விற்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவரணி. ஆனால் சத்தியமாக எங்களுக்கு இந்த 20Xக்கும் 10Xக்குமான அர்த்தம் புரியலை. உங்களுக்கு எதாவது புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம் அடுத்த பதிவில். பாய். Do better news and younger heartbeats. Put the backs, put the facts in the technology streets. Vanakkam geeks, vanakkam geeks, vanakkam. Nan vanamakku naduvilla oru kanakku irukku. Smart gadgets and phones mella vanda